நின்றானும் அத்தாரணிதானே அணுகினும் சேயவன் அங்கியிற் கூடி நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் பணிகினும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம், அதில் 2வது அத்தியாயமாக திருவம்பல சக்கரத்தில் நாம் இன்று 977வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. அஞ்சுளவானை அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குஷமாவன அஞ்சையும் கூடத்து அடுக்க வல்லார்கட்கே அஞ்சாதி ஆதி அகம்புகலாமே. அஞ்சுளவானை அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குஷமாவன அஞ்சையும் கூடத்து அடுக்க வல்லார்கட்கே அஞ்சாதி ஆதி அகம்புகலாமே. இதன் விளக்கமாக, உடல் என்னும் காட்டுக்குள் 5 புலன்களாகிய யானைகள் வாய்கின்றது. இந்த 5 யானைகளையும் கட்டுப்படுத்தும் அங்குஷமாக இருப்பது 5 நமச்சிவாய மந்திரமாகும். இந்த மந்திரத்தின் மூலம் 5 புலன்களாகிய யானைகளை அடக்க முடிந்த சாதகர்களுக்கு 5 அதிபதியாகிய இறைவனை அறிந்து தமக்குள் இருக்கும் இறைவனை அறிந்து கொள்ளலாம். நன்றி. பாருங்கள் ஐயா. பாலச்சந்திர ஐயா, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று திருவம்பல சக்கரத்தில் 67வது மந்திரம். திருமந்திரத்தில் 977வது மந்திரம். பாடல். அஞ்சு உல யானை அடவியுள் வாழ்வன. இங்கு காடுகளில் வாழக்கூடிய காட்டு மதம் பிடித்த 5 யானைகள் என்பது குறிப்பிடப்படுகிறது. நம் உடம்பில் அதாவது 5 புலன்கள் உள்ளன. 5 புலன்கள் யானைக்கு ஒப்பிடுகிறார். 5 புலன்களை. அது யாதெனில், முதல்ல நிலம், அதாவது நிலம்ன்றது வாசனை, மண் வாசனை அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து நீர், அது சுவை. அதுக்கடுத்து நெருப்பு என்பது காட்சி, கண் பார்வை காட்சி. அதுக்கடுத்து காற்று என்பது உணர்வு. அதற்கடுத்து ஆகாயம் என்பது சப்தம். இந்த 5 வகையான பூதங்கள் உள்ளன, 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் தான் சென்ற விடமெல்லாம் சேட்டை செய்யும். இந்த 5 புலன்கள் அடக்குவதற்கு 5 புலன்களை குறிக்கும் அங்குசமாக நமச்சிவாய, நம சிவாய, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ஐயும் அடக்குவதற்கு உரிய மந்திரமாகும் நம சிவாய. அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசம் ஆவன. அஞ்சையும் கூடத்தில் அடைக்க வல்லார்க்கே என்பது இன்னொரு பாடலில் சொல்லுகிறார். பழுதலை வித்திட பாகல் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தோட்டத்து குடிமக்கள் தொழுது வணங்கினர், முழுதாய் பழுத்தது வாழைக்கனி அப்படிம்பாரு. அப்ப இந்த 5 புலன்களை அடக்குவதற்கு நமச்சிவாய மந்திரத்தை செபிக்க 5 புலன்களும் மனதுள் அடங்கும். அவ்வாறு அடங்க அஞ்சு ஆதி அகம்புகுந்தானே. இந்த 5 புலன்களும் அடங்கி மனம் ஒடுங்க இறைவன் நம்முள் வாசம் செய்வார் என்பதே இப்பாடலின் கருத்தாகும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, வணக்கம். கவியரசு ஐயா, வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மந்திரம் பாலச்சந்திரனை அழகா விளக்கிட்டாரு. நம்மளுடைய 5 புலன்களை அடக்கி ஆண்டா நமக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இது இந்த மந்திரத்துக்கான விளக்கம் பாலச்சந்திரனை கொடுத்துட்டாரு. ஆனால் இதை ஒட்டி நமக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த 5 புலன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என் 5 வகை தெரிவான் கட்டை உலகு அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இந்த 5 புலன்களுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து உலகத்தையே புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த வரியில சொல்லியிருப்பாரு. இதை தாண்டி வந்து இன்னொரு குறளும் இதை ஒட்டி நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, நமக்கு இதே வள்ளுவர் சொல்லக்கூடியதுதான். ஒரே நிமிஷம், மந்திரத்தை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. இந்த ஐந்தவித்தான்ங்கிறது நம்ம ஐம்புலன்களையும் வந்து அவிக்கிறதுனா நம்ம கட்டுப்படுத்துறது. ஐம்புலன்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு இல்லாம நம்ம வந்து ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி ஆட்கொண்டு நம்ம இறைநிலை அடைகிறது. இப்போ இதை வந்து இந்த குறள்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐம்புலன்களை வந்து நம்ம அடக்கி ஆட்கொண்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இந்திரனாகிய கோமானே வந்து சாட்சியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து பார்க்க வேண்டியது வந்து இது எப்படி நம்ம இந்த ஐம்புலன்களை அடக்கி நம்ம வந்து அடுத்த நிலைக்கு செல்லலாம் அப்படிங்கிறது. அது வந்து இதுக்கு தான் இந்த வாசி யோகம், இது வந்து இந்த பயிற்சி எல்லாமே வந்து சொல்றது. முதல்ல நம்ம மூச்சை கவனித்து நம்மளுடைய சுவாசத்தை வந்து இடகளை பிங்களை மாறி நடக்கக்கூடிய சுவாசத்தை சுழுமுனையில் செலுத்தும் போது அங்கே மனமானது வந்து ஒருநிலைப்பட்டு அங்கே எண்ணமற்ற செயல், எண்ணம் வந்து சுருங்கி எண்ணமில்லாத ஒரு நிலையை அடையும் போது அங்கே வந்து எந்த ஒரு வினை இல்லைங்கும் போது நம்ம செயலற்று இருக்கும்போது எந்த நல்ல வினையும் புரியறதில்ல, தீவினையும் புரியறதில்ல. அப்போ நமக்கு வந்து அந்த டிவைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு அடைய முடியும். இதுதான் வந்து ஒட்டுமொத்த வாசி யோக பயிற்சியில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதை பகிர எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்க. நன்றிங்க ரத்தின சுருக்கமாக விளக்கினீர்கள், மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா மகேந்திரன் ஐயா, உங்கள் பாடலையும் கருத்துக்கும் ஆர்வமாக உள்ளோம். நன்றி அனைவருக்கும் நற்காலை வணக்கம். சிறப்பு. இன்று ஒரு அருமையான ஒரு பாடல். இதுக்கு முந்தைய 975 பாடல் பார்த்தோம்ல. ஐயா மீட்டிங் பொறுத்துக்கொள்ளுங்களேன் ஐயா, பசங்க இருக்காங்க, நான் இன்னொரு அறைக்கு போயிடுறேன். நான் சத்தமா இருக்கு. நல்லது. இன்னைக்கு வந்து நம்ம இந்த 975வது பாடல் முந்தா நாள் சொல்லலாம். அதே போல இது பல விஷயங்களோடு நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையின் உயர் நோக்கம் ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் நம்மிடம் இருந்து நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிறதோ அல்லது நம்மளுடைய அந்த நோக்கத்தில் நிலை பெறாமல் செய்கிறதோ அதிலிருந்து நம்ம வந்து கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் இது எல்லாமே நமக்கு தேவையில்லாததும் கிடையாது. இந்த ஐம்புலன்களுடைய ஐம்பொறிகளுடைய அந்த பெரும் யானைகள், 5 யானைகள் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்க்குறாரு. நம்ம பல வகையில் நம்ம வந்து பார்ப்போம். மனம் என்பது ஒரு குரங்கு அப்படின்றதோ மற்ற இதோ அங்கங்கே தாவிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதில் வந்து பொறிகள் என்பது நம்மளுடைய உடலோடு ஐக்கியமானது. இதை வேதத்தின் மகரிஷி அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அதை ஐம்புலன் நிறைவு அப்படின்னு சொல்றாரு. ஐம்புலன் அடக்கம் என்கின்ற வகையிலும் பல வகையில் வரும். இது நிறைவு என்பது ஒவ்வொன்றும் அதன் தன்மையை அதனுடைய முழுமை நிலையோடு நம்ம வந்து அடையும் பொழுது அது தானாக அடங்கிவிடும் என்கின்றதும் ஒரு பார்வை. இந்த பாடல்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சிறப்பான ஒரு பாடல். அஞ்சுள ஆணை அடவியில் வாழ்வன, அஞ்சுள யானை அடவியில் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசம் ஆவன, அஞ்சையும் கூடத்து
அடக்க வல்லார்கட்கே அஞ்சையும் கூடத்து அடக்க வல்லார்கட்கே அஞ்சாதி ஆதி அகம் புகழாமே. அஞ்சாதி ஆதி அகம் புகழாமே. அஞ்சுள ஆனை அடவியில் வாழ்வன. இப்போ நம்ம உடல் என்கின்ற அத ஒரு காடு என்கின்ற வகையில் வந்து அதை பார்க்கிறாரு. அந்த ஒரு பெரும் காடு அதனுடைய தன்மையில் மிக சரியாக வாழணும் அப்படின்னா இந்த 5 யானைகள் வந்து இந்த காட்டுக்குள், உடல் என்கின்ற காட்டுக்குள் அல்லது உடல் என்கின்ற கட்டுக்குள் அப்படி கூட சொல்லலாம். அந்த அடவி என்று சொல்லும் பொழுது அதோடு அடங்கி அதோடு இருக்கின்ற ஒன்று அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 5 யானைகளையும் அடக்குவதற்கு நம்ம பல இடங்கள்ல அந்த அங்குசம் என்பதை வந்து பல இடங்கள்ல நம்ம பார்த்தோம். அந்த அங்குசம் வந்து ஒன்று என்ன அப்படின்னா அதே யானையை அடக்குகின்ற அங்குசமாக சொல்வார்கள். இப்ப நமக்கு கிடைத்த ஒரு அரும்பெரும் மந்திரமாக இந்த 5 எழுத்து அங்குசமாக இந்த ஃபேன் பக்கத்துல தான் இருக்கா, ரொம்ப இறைச்சல் வருது. ஓ அப்படிங்களா? ஓ கணினி பக்கத்துல வச்சிருந்தேன். இப்ப பரவாயில்லைங்களா? இப்ப கிளியரா இருக்கு. இப்போ பரவாயில்லைங்களா? நன்றி சொன்னதுக்கு. இல்லைன்னா நான் கம்ப்யூட்டர் பக்கத்தில் சொன்னேன். நல்லது. ஸோ அப்போ அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப அருமையா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொறியை வந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன மாதிரியான நிலை அது வந்து தன் மாத்திரை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது இப்போ நம்மளுடைய அந்த நமசிவாய மந்திரத்தில் அந்த நா என்பதை மெய் என்கின்ற பொறியாகவும், அதாவது அந்த தொடு உணர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற அந்த உணர்ச்சி படுகின்ற அந்த ஒரு நா வந்து அதை வந்து அங்குசப்படுத்துகிறது, அதை வந்து கட்டுப்படுத்துகிறது. அதே போல மா என்கின்ற அந்த மகாரம், நம்ம ஒன்றாக சொல்வதை விட நகாரம், மகாரம், சிகாரம் அப்படியே சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த மகாரம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா நாக்கை வந்து சரிப்படுத்துது. அப்ப அங்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி சுவை, அப்போ அதை வந்து நம்ம வந்து எப்படி சரிப்படுத்துறது அது
போல சிகாரம் என்பது கண்ணுக்கும், வகாரம் என்பது மூக்குக்கும், அதாவது அந்த நாற்றம் என்கின்ற நல்ல ஒரு சொல்லுவாங்க. இப்போ அதோடைய இது வந்து மாறி இருக்கு. ஆனா அதே போல அந்த கண்ணுக்கு வந்து ஒளி, அதாவது அந்த ரூபம் நம்ம வந்து பார்க்கின்ற காட்சி வடிவம் என்பதும், அந்த வகாரம் என்பது மூக்கின் அந்த உணர்கின்ற அல்லது அந்த நாற்ற தன்மைக்கும், அதே போல யகாரம் என்பது காதுக்கும், அந்த சப்தம் ஓசை இதைக்கும். இப்போ இந்த ஒவ்வொன்றும் அந்த 5 எழுத்துக்களால் அந்த 5 யானைகளையும் வந்து அடக்க முடியும் பொழுது நம்ம வந்து அதனுடைய உயர்நிலையான ஆன்ம நிலைக்கு நம்மால் அது என்ன செயலுக்காக வந்தோமோ அல்லது பொறுத்துக் கொள்ளுங்கள். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த 5 உள ஆணை அடவியில் வாழ்வன அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த உடல் என்ற காட்டுக்குள் வாழ்கின்ற ஆணைன்றத பார்க்கிறோம். 5க்கும் 5 எழுத்து அங்குசம் ஆவன. அப்படியே அதுக்கு வந்து நம்ம அந்த அசைன் பண்ணிட்டு இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அந்தந்த மந்திரத்தின் ஒரு தனி அந்த மந்திர ஒளி வந்து அதனுடைய தன்மையை வந்து அந்த 5 எழுத்துக்கும் அங்குசமாக ஆகிவிட்டது. அதே போல இந்த 5ஐயும் கூடத்து அடக்க வல்லார்கட்கே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த 5ஐயும் இந்த ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு பக்கம் வந்து இழுத்துட்டு இருக்கோம். அதுதான் நம்ம வந்து இப்போ ஆலயங்களுக்கு போகும் பொழுது நம்ம கண்கள் வந்து அங்க இருக்கின்ற அந்த ஒரு அலங்காரம், அந்த உடைய சிலை வடிவங்கள் மற்ற இதுல வந்து அப்படியே அடைக்கலம் ஆயிடுது. அதே போல நம்மளுடைய அங்கு இருக்கின்ற அந்த மற்ற ஒரு கண் வந்து ஒரு காட்சிக்கு போகுது. அதே போல வந்து நம்மளுடைய உணர்திறன் சொல்லும் பொழுது நம்ம அங்கு நம்ம ஒரு மணி அடிக்கிறதாகட்டும், இல்லை நம்ம வந்து தொட்டு நம்ம வந்து வணங்குகின்ற ஒன்று தன்மையாகட்டும், இது எல்லாமே வந்து அது வந்து அடங்குது. நம்மளுடைய இரு கைகளை வந்து கூப்பி நம்ம உடல் முழுக்க வந்து அதோட நம்ம வந்து ஒன்றுகின்ற போது, அதே போல நாக்குக்கு நம்ம அந்த பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம சாப்பிட்றோம், அது வந்து அடங்குது. அதே போல மூக்கு அதனுடைய நல்ல ஒரு அங்கு இருக்கின்ற நல்ல நல்ல திரவியங்களாகட்டும், இல்லை மற்ற அந்த மாலையோடைய மற்ற இதோடைய அந்த ஒரு நல்ல மனம் வந்து நம்ம அதை வந்து அடைக்கலம் பண்ணுது. அதே போல காது அங்கு ஒலிக்கின்ற அந்த மணி மந்திரங்கள் மற்றதை வந்து நம்ம வந்து மாதிரிதான் ஒரு கோயிலுக்கான ஒரு அமைப்பாக சொல்வார்கள். இதே போல நம்ம உள்ளம் என்பது ஒரு பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்பது. இந்த ஆலயத்தை நம்ம வந்து சரி பண்றதுக்கு, இதை தரிசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம உள்முகமாக திரும்பணும். உள்முகமாக திரும்புறது எதன் மூலமாக திரும்பலாம்னா இது போன்ற நம்ம மந்திரத்தின் மூலமாக திரும்பலாம். அந்த மந்திரத்தின் நம்ம பண்ணும் பொழுது அது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கவனிச்சு பார்க்கும் பொழுது அப்போ நமக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உடல் அசதியா இருக்கு, உடம்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுது அப்படின்னா, உடம்புனா முழு உடம்புலாம் பண்ணாது. நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தலை வலிக்கலாம், இல்லை ஒரு கால் வலி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதுல வந்து இருக்கலாம். இதே மாதிரி இப்ப இந்த மந்திரத்தின் தன்மையோடு நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம் அப்படின்னா மிக சரியாக அதை ஒவ்வொன்றையும் அங்குசப்படுத்தி நம்ம வந்து அதன் மூலமாக நம்மளுடைய வலிமையை பெறலாம் அப்படின்ற மாதிரியும் இதை வந்து பார்க்க தோன்றுகிறது. மிக மிக அருமையான ஒரு பாடல். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. தொலைதூரத்தில் இருந்தாலும் இரவு நேரமாக இருந்தாலும் வரணும் என்கின்ற தங்களுடைய பேராற்றல் எங்களுக்கு பெரிய உந்துதலையும் இந்த பயணத்தில் சேர்ந்ததில் பெரிய மகிழ்ச்சியும் அடைகின்றோம் ஐயா. மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. சிம்மக்குரலோன் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அஞ்சுல ஆணை அடவியுள் வாழ்வன, அஞ்சுல ஆணை அடவியுள் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன, அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன.
அஞ்சையும் கூடத்து அடக்க வல்லார்கட்கே அஞ்சையும் கூடத்தடக்க வல்லார்கட்கே அஞ்சாதி அஞ்சாதி ஆதி அகம்புகலாமே அஞ்சாதி ஆதி அகல் புகழாமே அஞ்சாதி ஆதி அகல் புகழாமே அஞ்சுல ஆணை அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் மஞ்சளுத்து அங்குசமாவன அஞ்சையும் கூடத்து அடக்க வல்லார்கட்கே அஞ்சாதி ஆதி அகம்புகலாமே. ஆனந்தமான ஒரு அற்புதமான விளக்கத்தை ஆசான் திருமூலர் கொடுத்திருக்கிறார். அஞ்சாதி என்று சொல்லும்போது இந்த பஞ்சபூதங்களுக்கு ஆதியாக முதல் பூதமாக இருப்பது எது என்று பார்த்தா விண் என்ற ஆற்றல். அது இந்த உடலுக்குள்ள என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும்போது உயிராற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கு. அது இயங்கலைன்னா உடல் இயக்கமும் இல்லை, மன இயக்கமும் இல்லை. இந்த உடம்புக்கும் மனசுக்கும் ஆதியாக காரணகர்த்தாவாக இருப்பது எப்படி மின்சாரம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறதோ அதுபோல உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த உயிர் இயக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிரை கவனிக்க வேண்டும். எங்கே கவனிக்கணும் என்று பார்த்தா புருவ மையத்துல, உச்சியில. இங்க புருவ மையத்துல ஒடுக்கணும். அந்த ஒடுங்கிய பஞ்சபூதங்கள் அடக்கம் பெறும் ஸ்தலம் எதுன்னு பார்த்தா இந்த துரியன்தான். ஆதி இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஒளி பொருந்திய அந்த சிவநிலையை அறிய வேண்டும் என்றால் முதல்ல இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றல்களை கவனிக்கணும். அந்த பஞ்சபூதங்களுக்கு முதல் பூதமாகிய அந்த விண் என்ற ஆற்றல் உயிராக இயங்குவதை கவனித்து அந்த உயிருடைய இயக்கத்தை உச்சியில நிலை பெற செய்யும் போது எல்லாம் அங்கே அடங்கி இருப்பதை நம்ம உணர முடியும். அந்த அடக்க நிலையில உயிர் மையத்துல அந்த தெய்வீக ஒளி பொருந்திய அந்த சிவநிலைய, ஆதி நிலைய, அனாதியாக இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை நாம உணர்வாக பெறலாம். இந்த கருத்தை தான் அற்புதமாக ஆசான் இந்த பாடல்ல கொடுத்திருக்கிறாரு. அதனால நெற்றியில உச்சியில ஞாபகமாக இருந்து 5 புலன்களையும் உணர்ந்து புலன் மயக்கத்திலிருந்து பொருள் மயக்கத்திலிருந்து விடுபட்டு அந்த தெய்வீக உணர்விலேயே நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ஞானத்தை பெற்று குருவருளாலும் திருவருளாலும் பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வோம். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க ஐயா. பல்வேறு இடையூறு, அதாவது பணிகளுக்கு இடையிலும் இந்த தளத்துக்கு வருகை புரிந்து இந்த தளத்துக்கு ஆக்கமூக்கம் அளித்து இந்த தளத்தில் ஒருவராக பயணிக்கின்ற தங்களை பெருமிதத்தோடு நினைத்து மகிழ்கின்றோம் ஐயா. வணக்கம். வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 977வது மந்திரம். அஞ்சுளவானை அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன அஞ்சையும் கூட தடுக்க வல்லார்கட்கே அஞ்சாதியாதி அகம் புகழாமே. இந்த மந்திரத்துல நம்ம பார்க்க வேண்டிய அந்த சொற்களுக்கு பொருள், அடவி அப்படின்னா காடு, அங்குசம் யானையை அடக்க பாகன் வைத்திருக்கும் ஈட்டி போன்ற ஒரு ஆயுதம், அஞ்சாதி ஆதி 5 எழுத்துக்கும் அதாவது 5 தலைவன் சிவபெருமான், அவனே இறைவன். இப்போ மந்திரத்தினுடைய பொருளை பார்ப்போம். அஞ்சுளவானை அடவியுள் வாழ்வன. இறைவனுடைய படைப்பிலே உயர்ந்த படைப்பு மனித பிறவிதான். அதைத்தான் இங்க கொடுத்திருக்காரு. உடம்பாகிய காட்டுக்குள்
ஐம்பொறிகளாகிய 5 மத யானைகள் திரிந்தபடி இருக்கின்றன. உடம்பு அருமையான படைப்பு, அதற்குள் உயிர், அந்த உயிர் ஆருயிர், அது உன்னதமான படைப்பு. அப்போ நாம ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 எழுத்து மந்திரம் நம சிவாய. இது 2ஐயும் இணைத்து மந்திரத்துல கொடுத்துள்ளார். 5 யானைகளையும் அடக்குகின்ற பாகன் அவனின் அங்குசம். நாம உடலை பெற்றிருக்கோம், அதற்குள் உயிரை பெற்றிருக்கோம். ஐம்பொறிகளையும் நாம் அடக்கி ஆள வேண்டும். யாருடைய அருளால்? சிவனுடைய அருளால். நம்ம அன்பானவங்களாகவும் இருக்கணும், அறிவானவங்களாகவும் இருக்கணும். இந்த இடத்துல அறிவை பயன்படுத்தி ஐம்பொறிகளை அடக்க வேண்டும். 5க்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன. நம்மளை நாமளே மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. எதை அடக்கினாலும் அடக்காம போனாலும் நாக்க அடக்கணும். அப்படி ஒவ்வொரு பொறிகளையும் நம்ம அடக்கணுன்றத பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்து அவனது பஞ்சாட்சரமே 5 எழுத்தின் துணை கொண்டு புலன் இச்சைகளை தொகுத்து அதை வெற்றி கொள்ள தெரிந்தவர்களுக்கு 5 எழுத்தின் தலைவனான சிவன் அருளில் கூடி திளைக்கின்ற பேரு கிட்டும் என்கிறார். அதைத்தான் மந்திரத்துல அஞ்சையும் கூட தடுக்க வல்லார்கட்கே அஞ்சாதி யாதி அகம் புகழாமே. இந்த ஐம்பொறிகள்ல நான் அப்படின்னா உடம்பு, உடம்புல உணர்வு. மா அப்படின்னா நாக்கு, நாக்குல சுவையை உணர்வோம். சி அப்படின்னா கண், உருவம். கண்ணுங்கிறது ஒரு உறுப்பு. வா அப்படிங்கிறது மூக்கு, வாசனை, அது நல்ல ஒரு வாசனையா இருக்கணும். ய அப்படிங்கிறது காது, அது ஒலி. இப்போ இந்த 5 ஐம்பொறிகளையும் நம்ம எப்படி முறையா பயன்படுத்தணும் அப்படின்றத நமக்கு திருநாவுக்கரசர் அருளிய பிறவி பயனை கொடுக்கும் பதிகம். அது திரு அங்கமாலை. அங்கம்னா உடம்பு, யாக்கைனா உடம்பு. நம்ம திருமூலர் சொன்னபடி இவரும் ஐம்பொறிகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், ஐம்பொறிகளும் இறைவனையே நினைக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அதுல கண்களை சொல்றாரு பாருங்க. கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சு உண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோங்கிறார். கண்ணால சிவபெருமான நம்ம கண்டு அவரை நாம் வணங்க வேண்டும். அடுத்த பாடல் செவிகால் கேண்மீன்களோ சிவன் எம் இறை செம்பவளே எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ. சிவபெருமானுடைய அந்த அருள் திறத்தை செவிகளே நீங்கள் எப்போதும் கேட்க வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்து மூக்கே நீ முரலாய் முத காடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் அப்படிங்கிறார். அடுத்து வாயை சொல்றாரு. வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பெய்வாள் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். இந்த இடத்துல மனசு என்னத்தையோ நினைக்கும். எல்லாருக்கும் அது பொருத்தமானதுதான். நாம தான் இல்லை இதெல்லாம் நினைக்க கூடாது, இது தீயது, தீய எண்ணம் நமக்கு ஏன் வருது அப்படின்னு அதை விட்டுட்டு நல்லதையே நினைக்கணும். நம்மளோட மனசை சூரியனை போல பரிசுத்தமானதா வச்சுக்கணும். அதைத்தான் அவர் அழகா சொல்றாரு இந்த பாடல்ல. மதையானை உரிப்போர்த்து பெய்வாள் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். ஓம் நமச்சிவாய போற்றின்னு இறைவனை நம்ம வாழ்த்தணும். அதற்காகத்தான் இந்த வாய் இருக்கு அப்படிங்கிறார். அடுத்து ஆக்கை. ஆக்கைனா உடம்பு, யாக்கைன்னு நாம சொல்லுவோம். பாடல்ல ஆக்கையால் பயன் என் அரண் கோயில். அரண்னா சிவபெருமான். அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ் ஆக்கையால் பயன் என். இந்த உடம்பால என்ன பயன்? இறைவனுக்கு ஒரு பூ போட்டு ஒரு இலை போட்டு நம்ம வணங்கணும். உண்மையாவே அவனை நினைத்து அவனை வணங்கணும்னு சொல்றார். அப்போ நம்ம திருமூலர் மிக அற்புதமா மனசு அது காட்டுக்குள்ள யானை அங்கங்க திரியும்,
அதுபோல் நம்ம மனசு எங்கெங்கோ போகும். ஆனால் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதை அழகாக பொருத்தி நமச்சிவாய அந்த மந்திரத்தோட இந்த ஐம்பொறிகளோட ஒவ்வொரு ஐம்பொறியவும் நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றத திருநாவுக்கர் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. வருங்கள் ஐயா சௌந்தரமணியன் ஐயா, கேள்விகள் கருத்துக்கள். நன்றி. வந்த மெய்யன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலன் நிறைவுறுகின்றது. 5-4-3